أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. கண்ணியத்துக்குரிய இமாம் அவர்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றும் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வல்ல அல்லாஹ்வினுடைய பேரருளினால் ரமலானின் முதல் பாதியை கடந்துவிட்டு இப்பொழுது இரண்டாவது பாதியில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் எங்களை நோக்கி வர இருக்கிற இறுதி பத்தினை வினைத்திறனாக எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், அந்த இறுதிப்பத்தினுடைய சிறப்புகள் தொடர்பாக வந்திருக்கக்கூடிய நபிமொழிகள் என்ன, இறுதிப்பத்தினுடைய நடைமுறைகள் என்ன என்பதை ஞாபகப்படுத்துவது. நினைவுபடுத்துங்கள், அது மூமின்களுக்கு பலனளிக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். எனவே எங்களுக்கு தெரிந்த விடயமாக இருந்தாலும் அதனை ஒரு முறை நினைவுபடுத்திக் கொள்வது பிரயோசனமாக அமையும் என்று நாம் நினைக்கின்றோம். அதற்கிடையிலே ஒரு அறிவித்தலையும் ஞாபகப்படுத்திவிட்டு செல்லலாம் என்று நினைக்கின்றோம். எமது காத்தான்குடி பிரதேசத்துக்கு வருகை தந்திருக்கக்கூடிய முஃப்தி யூசுப் ஹனீஃபா அவர்களால் நாளைய தினம் சனிக்கிழமை காலை 11 மணிக்கு சத்தார் எலைட் மண்டபத்திலே ஒரு விசேட நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அல் குர்ஆனின் நிழலில் குடும்ப உறவு என்ற தலைப்பிலே ஒரு விசேட ஆண்கள் பெண்களுக்கான ஒரு குடும்ப நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று ஏற்பாட்டு குழுவினர் இந்த செய்தியை இன்று பள்ளிவாயிலுக்கு வருகின்றவர்களுக்கு எத்தி வைக்குமாறு சொன்னார்கள். எனவே முடியுமான சகோதரர்கள் நேரம் இருந்தால் நேரம் ஒதுக்கி அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டு இன்றைய தலைப்பு தொடர்பான விடயத்துக்கு நாங்கள் வரலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா என்ற ஒரு இடத்திலும் ஃபீ லைலத்துல் கத்ர் என்ற மற்றொரு இடத்திலும் அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை நாங்கள் கண்ணியமிக்க மகத்துவமிக்க அருள்பாலிக்கப்பட்ட ஒரு இரவிலே தான் இறக்கி வைத்தோம். அந்த இரவு பற்றி நபியே உங்களுக்கு அறிவித்தது எது? அது 1000 மாதங்களை விட சிறந்தது. கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அந்த இரவிலே தான் தனஸ்ஸலுல் மலாயிகா, மலக்குமார்கள் இறங்கி வருகிறார்கள். அவர்களோடு சேர்ந்து மலக்குமார்களின் தலைவரான ரூஹ் என்று அழைக்கப்படுகின்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறங்கி வருகின்றார்கள். எனவே அந்த இரவினுடைய மகத்துவத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என அல்லாஹ் தஆலா 2 அத்தியாயங்களில் லைலத்துல் கத்ரை பற்றி பேசி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த லைலத்துல் கத்ர் ரமலானினுடைய இறுதிப்பத்தில் தான் இருக்கிறது என்று எல்லோருக்கும் தெரியும். அது 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா வாக்களித்திருக்கின்றார். 1000 மாதங்கள் என்றால் நாங்கள் சுமார் ஒரு கணக்கு போட்டு பார்க்கின்ற போது 83 வருடங்கள் 4 மாதம். சில நேரம் எங்களுக்கு அந்த ஆயுள் வழங்கப்படுமா என்பது கூட நிச்சயமான ஒன்று கிடையாது. 83 வருடங்களையும் 4 மாதங்களையும் ஒரு மனிதன் இபாதத்தில் கழித்தால் எத்தகைய ஒரு பாக்கியம் கிடைக்குமோ அதனை ஒரே இரவிலே உங்களுக்கு தருகிறேன் என்று அல்லாஹ் தஆலா தருகின்ற ஒரு மிகப்பெரிய ஆஃபர், ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, சந்தர்ப்பம் தான் இந்த லைலத்துல் கத்ர். எனவே இதனை அடைவதற்காக நாங்கள் கூடுதல் முயற்சிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எமது பிரதேசங்களை பொறுத்தவரையிலே ரமலானின் முதல் 2 பத்துகளும் ஓரளவுக்கு நாங்கள் இபாதத்துகளில் மற்ற விடயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துகின்றோம். இறுதி 10 வருகின்ற போது அதிகமாக பெருநாளுடைய விடயங்களில் நாங்கள் பிஸியாகி விடுகிறோம். ஆடைகளை கொள்வனவு செய்வதிலும் வியாபாரங்களை ஒரு சீசனாக இருப்பதால் அதிகமாக அதனை வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற ஒரு விடயத்திலும் கூடுதல் கவனம் செலுத்தி சுமார் 83 வருட ஆயுளை நாங்கள் வீணாக்கி வருகின்ற சந்தர்ப்பங்கள் பலருக்கு ஏற்பட்டு வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இந்த உலகத்திலே இலகுவாக சில நன்மைகளை அடையக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அவ்வப்போது தருகிறார். அதிலே ஒன்றுதான் இந்த ரமலான். அதிலும் குறிப்பாக அதிலே லைலத்துல் கத்ர். இந்த லைலத்துல் கத்ரை வெறுமனே நாங்கள் ஓர் இரவில் பெற முடியாது. இறுதி 10 முழுக்க அதற்காக முயற்சிக்கின்ற ஒருவருக்குத்தான் அல்லாஹ் தஆலா அதனை நசீபாக்க போகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த விடயத்தில் நாங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறை என்னவென்றால், அவர்கள் இந்த விருதி 10 வருகின்ற போது புகாரிலே வரக்கூடிய செய்தியிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த செய்தியை கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா தகலல் அஷ்ர், கடைசி 10 நாட்கள் வந்துவிட்டால் 3 காரியங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈடுபடுவார்கள். முதலாவது ஷத்த மிஅஸரஹு, ஷத்த மிஅஸரஹு, தன்னுடைய கீழாடையை இறுக கட்டிக் கொள்வார்கள். இரண்டாவது வஹியா லைலஹு, இரவுகளை முழுமையாக உயிர்ப்பிப்பார்கள். மூன்றாவது வஐகவ அஹ்லஹு, குடும்பத்தாரையும் தூங்க விட மாட்டார்கள், அவர்கள் அனைவரையும் இபாதத்தின் பால் தூங்கிக் கொண்டிருப்பார்கள். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய சுன்னா. புகாரிலே வரக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி, இந்த மூன்றையும் நாங்களும் செய்ய தயாராக. முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா இறுதிப்பட்டு வந்துவிட்டால் ஷத்த மிஅஸரஹு, தன்னுடைய கீழாடையை இவர்கள் கட்டிக் கொள்வார்கள். இதனுடைய அர்த்தம் என்ன என்பதற்கு தஃசீர் ஹதீஸுடைய வல்லுநர்கள் 2 வித்தியாசமான விளக்கங்களை சொல்லி இருக்கிறார்கள். அதனுடைய சுருக்கம் என்னவென்றால், ஒன்று, நாங்கள் ஒரு கஷ்டமான காரியத்தை செய்ய போகிறோம் என்று சொன்னால், ஒரு சிரமமான வேலையை செய்ய போகிறோம் என்று சொன்னால் வரிந்து கட்டிக்கொண்டு நாங்கள் போவோம். எங்களுடைய ஆடையை தளர்வாக வைத்துக் கொண்டிருக்க மாட்டோம், வரிந்து கட்டிக்கொண்டு போவோம், மடிச்சு கட்டிக்கொண்டு போவோம். ஒரு ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்ள போகிறோம், ஒரு சண்டைக்கு செல்ல போகிறோம், ஒரு கஷ்டமான வேலையை செய்ய போகிறோம் என்று சொன்னால் அதற்காக எங்களுடைய ஆடையால் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் அதை இறுக கட்டிக் கொள்வோம். இதனை ஒரு மரபு தொடராக பொதுவாக நாங்கள் பாவிப்பதுண்டு. இறுக கட்டிக் கொண்டு ஒரு வேலையில் இறங்குதல் என்றால் மும்முரமாக ஒரு காரியத்தில் இறங்குதல் என்று இதற்கு சிலையை போல் கொள்ள முடியும் என்று சில ஹதீஸ் வல்லுநர்கள் சொல்கிறார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் வந்துவிட்டால் இறுதிப்பத்தை உயிர்ப்பிப்பதற்காக மும்முரமாக ஈடுபடுவார்கள். அதற்கே தன்னை முழுமையாக ஒதுக்கிக் கொள்வார்கள், அதற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்வார்கள் என்ற அர்த்தம் இதற்கு இருக்கிறது. இதற்கு இன்னும் ஒரு அர்த்தம் சொல்கிறார்கள். ஷத்த மிஅஸரஹு என்று சொன்னால் கீழாடையை இறுக கட்டிக் கொள்வது என்று சொன்னால் குடும்ப வாழ்விலிருந்து தவிர்த்திருப்பார்கள் என்பது இதற்கு இன்னும் ஒரு அர்த்தம் என்று சொல்கிறார். கீழாடையை இறுக கட்டிக் கொள்ளல் என்பதற்கு எப்படி ஒரு அர்த்தம் இருக்கிறது? மனைவிமாரை விட்டு தூரமாகி பள்ளி வாயிலில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையாக தன்னுடைய நாட்களை கழிப்பார்கள். இதுதான் இதற்கு மிக பொருத்தமான ஒரு விளக்கமாக இருக்கிறது என்று பல ஹதீஸ்களை வல்லுநர்கள் சொல்கிறார். எப்படி எடுத்தாலும் இந்த 2 அர்த்தங்களும் பொருத்தமானதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறையிலே அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு பணியில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக கீழாடையை இறுக கட்டியவர்களாக இந்த இறுதிப்பத்தை உயிர்ப்பிக்க தயாராவார்கள் என்பதும், அதற்காக வேண்டி தன்னுடைய குடும்பத்தையும் கூட ஒதுக்கிவிட்டு, குடும்ப வாழ்க்கையை ஒதுக்கிவிட்டு அல்லாஹ்வுடைய பாதையில் 10 நாட்கள் முழுமையாக அர்ப்பணித்திருப்பார்கள் என்பது இதனுடைய இன்னும் ஒரு அர்த்தமாக இருக்கிறது. இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைதான் அவர்கள் வஹியா லைலஹு, இரவை முழுமையாக உயிர்ப்பிப்பார்கள். ரமலானுடைய கடைசி 10 இரவுகள் தூங்குவதற்கானவை அல்ல, அது முழுக்க முழுக்க விழித்திருந்து அமல் செய்வதற்கான இரவுகள். வருடத்தில் 10 நாட்கள் தான், 365 நாட்கள் எங்களுக்கு இருந்தால் அது வெறும் 10 நாட்களில் ஆக குறைந்தது நாங்கள் அல்லாஹ்வுக்காக ஒதுக்கி அந்த இரவுகளை உயிர்ப்பிக்காவிட்டால் நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாக இருக்கிறோம். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹியா லைலஹு, இரவை முழுக்க முழுக்க உயிர்ப்பிப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இரவை உயிர்ப்பிப்பதற்கு பல நடைமுறைகளை நாங்கள் பின்பற்றலாம். ஆகச் சிறந்த ஒரு நடைமுறை தான் இஅ்திகாஃப். பள்ளி வாயிலிலேயே முழுமையாக எங்களுடைய நேரங்களை கழிக்கின்ற போது அந்த இரவுகள் இயல்பாக உயிர்ப்பாகும். அதற்கு முடியாத சந்தர்ப்பங்களில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நடைமுறை தான் நீண்ட நேர இரவு தொழுகைகளில் ஈடுபடுவது, குர்ஆனை இரவிலே விழுந்து ஓதுவது, தஹஜ்ஜுடைய வேளையிலே எழுந்திருந்து அல்லாஹ்விற்கு அதிகம் துஆ கேட்பது போன்ற எத்தனையோ நடைமுறைகளை நாங்கள் பின்பற்றலாம். இன்ஷா அல்லாஹ் எமது அல்மனார் பள்ளி வாயிலிலும் எதிர்வரும் திங்கள் பின்னேரம் செவ்வாய் இரவிலிருந்து இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இரவு தொழுகைக்கான நேர சூசியை மாற்றி இருக்கும் வழமை போல மாற்றுகின்றோம். அந்த அடிப்படையில இஷா தொழுகை இஷாவுடைய அதானுக்கு பின்னால் நடைபெறும். அதற்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் சரியாக இரவு 1 மணிக்கு எங்களுடைய நிகழ்வுகள் ஆரம்பமாகும். அந்த இரவை உயிர்ப்பிக்க வேண்டும், அதுதான் சொன்னார். வஹியா லைலஹு என்று புகாரியில் வரக்கூடிய இந்த செய்தி சொல்கிறது. எனவே இரவை உயிர்ப்பிப்பதற்காக 1 மணி, இரவு 1 மணிக்கு எங்களுடைய நிகழ்வுகள் ஆரம்பமாகும். 1 மணியிலிருந்து 1:45 மணி வரை ஆன்மீக அமர்வு இடம்பெறும். தர்பியா நிகழ்வுகள் நடைபெறும். துஆக்களோடு, விக்ருகளோடு, ஏனைய அமல்களை கற்றுத்தருகின்ற கற்றுக்கொள்கின்ற அமர்வுகளாக இருப்பதோடு தனிப்பட்ட முறையிலும் நாங்கள் துஆக்களை செய்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக அதனை நாங்கள் ஆக்கிக் கொள்ளலாம். 1 மணியிலிருந்து 1:45 மணி வரைக்கும் அவ்வாறான ஒரு ஆன்மீக அமர்வு தொடர்ச்சியாக 10 நாட்களும் இடம்பெறும். அதற்கு பிறகு
கியாமுல் லைலுடைய வணக்கம் 1:45 மணிக்கு ஆரம்பமாகி 4 ரகாத்துகள் தொழுவிக்கப்படும். அதனுடைய இடைவெளியிலே இன்ஷா அல்லாஹ் ஒரு சிற்றுரை வளமை போல எங்களுடைய வளமையான அந்த சிற்றுரை ஆன்மீக உரை இடம்பெறும், சிற்றுரை இடம்பெறும். அதற்கு பின்னால் மீண்டும் அடுத்த ரகாத்துகள் தொழுவிக்கப்பட்டு வித்தரோடு எங்களுடைய தொழுகைகள் நிறைவடையும். இது வளமையாக எங்களுடைய நேர சூசி. இன்ஷா அல்லாஹ் இந்த வருடமும் அதே போன்ற அந்த நேர சூசி அமல்படுத்தப்பட இருக்கிறது. விசேடமாக இன்ஷா அல்லாஹ் இறுதி பத்திலே இஅ்திகாஃபுடைய அமல்கள் 3வது வருடமாக இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக இந்த வருடமும் எமது பள்ளி வாயிலே இஅ்திகாஃபுடைய அமல்கள் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சகோதரர்கள் பெயர்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பெயர்களை பதிவு செய்யாத சகோதரர்கள் எமது அல்மனார் பள்ளி வாயில் நிர்வாகத்தினர், மதிப்புக்குரிய சாதிக்கன் ஆஜியார், குறைஷ் ஆஜியார் போன்றவர்கள் அல்லது என்னிடமோ கூட நீங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் இறுதி 10 முழுக்க பள்ளி வாயிலில் தங்கி இருந்து முழுமையாக தனிப்பட்ட முறையிலான அமல்களை நாங்கள் செய்வதனூடாக அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தர வேண்டும். ஏனென்றால் இது எங்களுடைய இறுதி ரமலானாக இருக்கலாம். அடுத்த வருடம் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் சான்ஸ் கிடைத்தால் கூவும் ஒரு நினைப்போம். அடுத்த வருடம் நாம் உயிரோடு இருப்போம் என்பதற்கு, ஏன் இந்த வருடம் உயிரோடு இருப்போம் என்பதற்கு கூட எந்த உத்தரவாதமும் கிடையாது. முடிவான சகோதர நியத்துக்களை வைத்துக் கொள்ளலாம். இந்த நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இரவு தொழுகைகளை நீங்கள் பார்க்கின்ற போது அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கால் பாதங்கள் வீங்குகின்ற அளவுக்கு நின்று தொழுதார்கள். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்பார்கள், ஏன் நீங்கள் இவ்வளவு சிரத்தை எடுத்து தொழ வேண்டும் என்று கேட்கின்ற போது அவர்கள் சொல்லுகின்ற ஒரே ஒரு வார்த்தை தான். இது எங்களுக்கு பொருத்தமா இல்லையா, நாங்கள் தான் சிந்தித்துக் கொள்வோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த வார்த்தையை தான். அல்லாஹ் தொழ சொன்னால் எனவே தொழுகிறேன், தொழுதால் நன்மை கிடைக்கும் அதனால் தொழுகிறேன், சொர்க்கத்துக்கு போக வேண்டும் அதனால் தொழுகிறேன், இப்படி சொல்லவில்லை. அவர்கள் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான். ஏன் தொழுகிறேன் தெரியுமா? அஃபலா அகூன அபதன் ஷகூரா. அல்லாஹ் எனக்கு எவ்வளவு நியமத்துக்களை செய்கிறார், எவ்வளவு அருட்கொடைகள் எனக்கு கொட்டி இருக்கிறார், இதற்கு நான் நன்றி உள்ள அடியானாக இருக்கக்கூடாதா? அதற்காகத்தான் நான் தொழுகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பதிலை சொன்னார்கள். எங்களுக்கு பொருத்தமாக நாம் ஒவ்வொருத்தரும் தீர்மானித்துக் கொள்வோம். அல்லாஹ் தஆலா எனக்கு இதுவரைக்கும் செய்த அருட்கொடைகளுக்கு அவருக்கு நன்றி தெரிவிப்பதற்கு இந்த இறுதி 10ஐ நான் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றார். சில போது என்னுடைய மரணம் இந்த வருடத்தில் நிச்சயிக்கப்பட்டிருந்தார், நான் நன்றி செலுத்தாத அடியான் நான் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டி வருமா என்ற கேள்வியை நாங்கள் எல்லோரும் கேட்டுக் கொள்ள வேண்டும். எனவே நீண்ட நேரம் அல்லாஹ்வுக்காக நின்று வணங்கி இரவுகளை உயிர்ப்பிக்கிற அந்த சுன்னாவை நாங்கள் செய்வதற்கு தயாராகிக் கொள்ள வேண்டும். 3வது நடைமுறைதான் தான் மாத்திரமல்ல இந்த அமலில் ஈடுபடும் குடும்பத்தவர்களையும் தூக்க விட மாட்டார்கள், அவர்களையும் தூண்டிக் கொண்டே இருப்பார்கள் இரவு வணக்கத்தின்பார், அவர்களையும் அழைத்து செல்வார்கள் இரவு வணக்கத்தின்பார். எனவே இந்த நடைமுறைகளை நாங்களும் பின்பற்றி நாங்களும் அமல் செய்வதோடு குடும்பத்தையும் அமல் செய்வதற்காக மாற்றிக்கொள்ள வேண்டும். உடைய வியாபாரம் மற்ற ஒழுங்குகள் எல்லாவற்றையும் பகல் பொழுதுகளோடு ஒதுக்கிக் கொண்டு இரவு பொழுதுகளை அல்லாஹ்வுக்காக ஒதுக்குகின்ற ஒரு கலாச்சாரத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். ரமலான் வெறுமனே பெருநாளுடைய புத்தாடை அணிவதில் என்ன சந்தோஷம் இருக்க போகிறது? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலிபாசுத் தக்வா ذلك خير. உங்களுக்கு தெரியுமாக இருந்தால் ஆக சிறந்த ஆடை என்ன ஆன தெரியுமா? நம்ம பெருநாளைக்கு வாங்கி கொடுக்கிற இந்த ஷர்ட்டோ டோசரோ சாரமோ சாரியோ அபாயம் இல்ல. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், நீங்க அணிகின்ற ஆடைகள் ஆக சிறந்த ஆடை லிபாசுத் தக்வா, தக்வா என்ற ஆடை. இந்த ஆடையை நீங்கள் அணியாமல் எந்த ஆடை அணிந்தும் பிரயோஜனம் கிடையாது. அந்த ஆடை அணிவதற்கு தான் இந்த ரமலான் வருகிறது. ரமலானுடைய ஒட்டுமொத்த இலக்கு தக்வா. குர்ஆன் இறங்கினது தக்வாதாரிகளுக்கு வழிகாட்டுவதற்கு தான். சுவனம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது தக்வாதாரிகளுக்காக தான். முதலில் முத்தகீன் லஅல்லகும் தத்தகூன் வஇதத் லில்முத்தகீன், இப்படிதான் குர்ஆன் சொல்றது. குர்ஆன் இறக்கப்பட்டது தக்வா உள்ளவர்களுக்காக வழிகாட்டுவதற்காக. ரமலான் வந்தது தக்வாதாரிகளை உருவாக்குவதற்காக. சுவனம் படைக்கப்பட்டது தக்வாதாரிகளுக்காக, வேற யாருக்கும் அல்ல. ஆகவேதான் மிக கவனமாக நாங்கள் எங்களை தக்வா என்ற ஆடையை பெருநாள் என்ற காலையில் அணிவதுதான் உண்மையான பெருநாளை கொண்டாடுகின்ற மனிதர். நீங்கள் எவ்வளவு பெரிய ஆடம்பர ஆடைகளை அணிந்தாலும் அது அல்லாஹ்வுக்கு விருப்பமானது அல்ல. அல்லாஹ் விரும்புகின்ற ஆடை லிபாசுத் தக்வா, தக்வா என்கின்ற ஆடையை நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் என அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதை அணிவதற்கு நாங்கள் இந்த இறுதி 10 இரவு பொழுதுகள், அல்லாஹ் பகல் பொழுதுகளை கேட்கவில்லை, இரவு பொழுதுகளை தான் கேட்கிறார். இரவு பொழுதுகளை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர்ப்பித்தார்கள். பகல் பொழுதுகளில் பலமையான அமல்களை செய்து கொள்ளலாம். விசேடமாக நாங்கள் செய்கின்ற அமல்கள் இந்த இரவு பொழுதுகளில் தான். ஏனென்றால் லைலத்துல் கத்ர், அந்த கத்ருடைய இரவு என்றுதான் குர்ஆன் சொல்கிறது. லைலத்துல் கத்ர் இரவிலே தான் வருகிறது என்று குர்ஆன் சொல்கிறது. ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், அது ஃபஜ்ருடைய வேளை வரைக்கும் அவருடைய சிறப்புகள் இருப்பதாக குர்ஆன் சொல்கிறது. எனவே இந்த இரவுகளை உயிர்ப்பிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்க
வேண்டும். பகல் பொழுதில் கொஞ்சம் தூங்கி எழும்பலாம், உங்களுடைய உலக விவகாரங்களை பார்க்கலாம், தொழில் நடவடிக்கையில் ஈடுபடலாம். அதையும் ஒதுக்கிவிட்டு வரக்கூடியவர்கள் எத்துக்காவுடைய அமலில் முழுமையாக கலந்து கொள்ளலாம். ஆனால் இரவு பொழுதுகளிலும் நாங்கள் பிசினஸிலும், ஆடை எடுப்பதிலும், குடும்ப உடல்களிலும், ஏனைய விடயங்களிலும், இரவு நேர களியாட்டங்களிலும் ஈடுபட்டுக் கொண்டு இந்த இறுதிப்பத்தையும் நாங்கள் வீணடிப்போமாக இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு கை சேதமாக மறுமையில் மாறிவிடும் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறை என்னவென்றால், ரமதான் வந்துவிட்டால் அவர்கள் கடைசி பத்திலே இஅ்திகாஃப் இருந்தார்கள். அவர்கள் மரணிக்கின்ற அந்த வருடம் 20 நாட்கள் அவர்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள் என்று புகாரியிலே 2026 ஹதீஸிலே வந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அது வெறுமனே மஸ்ஜிதிலே தரித்திருக்கிறது கிடையாது. யா அல்லாஹ், உனக்காக நான் என்னுடைய குடும்பத்தை ஒதுக்கிவிட்டு, உனக்காக என்னுடைய பொருளாதாரத்தை ஒதுக்கிவிட்டு, உனக்காக என்னுடைய ஏனைய சோழிகளை ஒதுக்கிவிட்டு, என்னுடைய பாசத்துக்குரிய குழந்தைகளை ஒதுக்கிவிட்டு உன்னிடம் நெருங்கி வந்திருக்கிறேன் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் சாட்சி பகர்கின்ற ஒரு அமல் தான் இந்த இறுதிப்பத்திலே இரவுகளை உயிர்ப்பிக்கின்ற இந்த அமல். அதை செய்கின்ற போது நிச்சயமா அல்லாஹ் தஆலா ஹதீஸுல் குதுஸியிலே சொல்லுகின்ற படியிலே, நீங்கள் என்னை நோக்கி ஒரு சான் வந்தால் நான் உங்களை நோக்கி ஒரு முழம் வருவேன், நீங்கள் என்னை நோக்கி நடந்து வந்தால் நான் உங்களை நோக்கி ஓடி வருவேன். அப்படி நீங்கள் அல்லாஹ்வுடைய சுன்னத்துக்களை, அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்களை, ஃபர்துகளை எல்லாம் செய்து ஒரு கட்டத்துக்கு மேலே அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அப்போது அந்த அடியான் பார்க்கின்ற பார்வையிலே, அவன் கேட்கின்ற கேள்வியிலே, அவனுடைய செயற்பாடுகளிலே நேரடியாக என்னுடைய அருளை அவன் காண்பான் என்று அல்லாஹ் தஆலா ஹதீஸுல் குதுஸியிலே 2 ஹதீஸுல் குதுஸியிலே சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோமே. அந்த பாக்கியத்தை அடைவதற்கு தான் நாம் அழைப்பு விடுக்கிறோம். அந்த பாக்கியத்தை அடைந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. நாம் பார்க்கின்ற பார்வையிலே அல்லாஹ்வுடைய அருள் இருக்க வேண்டும், நம்முடைய செவிப்புலரிலே அல்லாஹ்வுடைய அருள் இருக்க வேண்டும். நாம் நடந்து போனால் அல்லாஹ் ஓடி வருகிறான் எங்களுக்கு உதவி செய்வதற்கு. எனவே யா அல்லாஹ், உனக்காக நான் இத்தனை தியாகங்களை செய்து வந்திருக்கிறேனே, இரவுகளை உயிர்ப்பிக்கிறேனே, எனவே என்னை நெருங்கி வாழ்ந்து அப்போது நாங்கள் கேட்கின்ற அந்த துஆவுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. எனவேதான் இந்த அமலிலே நாங்கள் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். 3வது நடைமுறைதான் அதிகமான துஆ. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், திருமதியிலே ஹதீஸ் பதிவாக இருக்கிறது, யா ரசூலல்லாஹ், இறுதிப்பத்திலே லைலத்துல் கத்ரை தேடுமாறு நீங்கள் சொன்னீர்கள். அப்படி நான் லைலத்துல் கத்ராக இருக்கும் என்று எண்ணக்கூடிய இரவுகளில் எதனை ஓதிக்கொள்ள வேண்டும், எந்த திக்ரை நான் சொல்ல வேண்டும், எந்த துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கற்றுக் கொடுத்த ஒரு துஆ, இதை எல்லோரும் நாங்கள் பாடமாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். பாடமான ஒரு துஆ தான், அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. இந்த துஆவை நீ ஓதிக்கொள், அல்லாஹ் தஆலா உனக்கு பாவ மன்னிப்பு தருவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கைட் பண்ணினார். எனவே இந்த துஆவை நாங்கள் எல்லாரும் ஒட்டி வைத்துக் கொள்ளலாம், பாடமாக்கிக் கொள்ளலாம். அர்த்தம் விளங்கி நாங்கள் இதனை ஓத வேண்டும். அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன்னக அஃபுவுன், நிச்சயமாக நீ மன்னிப்பாக இருக்கிறாய், நீயே மன்னிப்பு தான், உன்னுடைய பேர்களில் ஒன்று மன்னிப்பு, நீ மன்னிப்பவனாக இருக்கிறாய். துஹிப்புல் அஃப்வ, மன்னிப்பை விரும்புவனாக இருக்கிறாய். பாவம் செய்துவிட்டு வந்து நிற்கிறேன் யா அல்லாஹ், என்னையும் மன்னித்துக் கொள்ளியாக, நீ மன்னிப்பை விரும்புவோம், நீயே மன்னிப்பாக இருக்கிறாய், எனவே என்னையும் நீ மன்னித்து எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்ற ஒரு அர்த்த புஷ்டியான துஆ. இந்த துஆவை தான் இறுதிப்பத்து முழுக்க நாங்கள் அதிகம் ஓதிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாள் தொழுகைக்கு பிறகும் சுஜூதிலும் ஏனைய நேரங்களிலும் இந்த துஆவை அதிகம் ஓதிக்கொள்ள வேண்டும். ஏனைய துஆக்களை ஓதலாம், இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்பெஷலாக கற்றுக் கொடுத்த ஒரு துஆ. இதனை நாங்கள் அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரியிலே வரக்கூடிய ஒரு செய்தி, தஹர்ரு லைலத்துல் கத்ரி ஃபில் வித்ரி மினல் அஷ்ரில் அவாகிர் மின் ரமலான். ரமலானுடைய இறுதி 10 ஒற்றைப்படையான நாட்களிலே நீங்கள் இதனை தேடிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சில போது பிறை கணிப்பதிலே எங்களுக்கு சில தவறுகள் நடக்கலாம். மனிதன் முயற்சி செய்தால் பிறையை கணிப்பிடுகின்றோம். எனவேதான் ஒற்றைப்படையான இரவுகள் என்று மாத்திரம் நாங்கள் சுருக்கிக் கொள்ளாமல் முழு 10 இரவுகளையும் நாங்கள் எங்களுக்கு இந்த அல்லாஹ்வுக்காக வேண்டி ஆக்கிக் கொள்கின்ற போது எப்படியும் லைலத்துல் கத்ர் தவறுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. அது எந்த புறை அடிப்படையில் பார்த்தாலும் இறுதி 10 முழுக்க அமல் செய்கின்ற ஒருவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் எப்படியும் லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்வார். எனவேதான் முழு இறுதி 10ஐயும் நாங்கள் அதற்காக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இந்த இரவுகளிலே ஈமானோடு நன்மையை எதிர்பார்த்து இஹ்திசாபோடு நின்று வணங்குகின்றாரோ அவருடைய ஒட்டுமொத்த பாவத்தையும் அல்லாஹ் எரேஸ் பண்ணுகிறார், அழிக்கிறார், இல்லாமல் ஆக்குகிறார், மன்னிக்கிறார். இதை விட வேற என்ன வேண்டும்?
ஒவ்வொரு ரமலான் முடிகின்ற போது இறுதி பத்தை சரியாக ஒதுக்கி அல்லாஹ்வுக்காக தொழுது நோக்கு நோற்று ஏனைய அமல்களிலும் செய்து அந்த பெருநாளைக்காக விளையாடி செல்கின்ற ஒரு மனிதனுடைய நிலைமையை சிந்தித்து பாருங்கள், கற்பனை பண்ணி பாருங்கள். எந்த பாவமும் இல்லாத நிலையிலே, அவனுடைய தௌபா அங்கீகரிக்கப்பட்ட நிலையிலே, அல்லாஹ்வுக்கு நெருக்கமான நிலையிலே அவன் அந்த ரமலானை விட்டு வெளியேறி வருகின்ற போது எப்படி ஒரு பாக்கியம், அப்படியே மரணமும் வந்து விட்டால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறுதி பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்த வேளையிலே சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீசும் காற்றை விட மிக வேகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார். இறுதி பத்திலே நாம் செய்ய வேண்டிய அடுத்த அமல் சதகா. சதகாவினுடைய வாயிலை திறக்க வேண்டும். ஜகாத்தை பற்றி நாம் அதிகம் பேச வேண்டியதில்லை, அது கடமை, அதை கட்டாயம் செய்ய வேண்டும். அதை கப்பால் இந்த ரமலானிலே நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமை தான். அதிகமான சதகாக்களின் பக்கம் எங்களுடைய கவனங்களை நாங்கள் திருப்ப வேண்டும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்னு மாஜாவிலே அஹ்மதிலே பதிவான ஒரு செய்தி. தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு கனவு கண்டார். இந்த சம்பவத்தை நாம் அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டும். நான் இப்போது இறுதி பத்திரம் இதனை ஞாபகப்படுத்த வேண்டும். அந்த கனவிலே அவர்கள் கண்ட விஷயம் இதுதான். 2 மனிதர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றாக வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். 2 பேர் ஒன்றாக ஒரே நாளிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். ஒருவர் அமல்களில் ஈடுபாடு கொண்டவர், அதிகமான அமல்களை செய்கிறார், சுன்னத்தான அமல்களையும் செய்கிறார், பரதையும் செய்கிறார். கடைசியில் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாதுக்காக சென்று ஷஹீதாக்கப்பட்டு மரணித்து போகிறார். 2வது மனிதர் ஃபர்துகளை மாத்திரம் செய்கிறார், சுன்னத்துகளில் பெரிய ஈடுபாடு காட்டவில்லை, முடியுமானவற்றை மாத்திரம் செய்கிறார். செய்து இந்த மனிதர் மரணித்து சரியாக ஒரு வருடம் கழித்து அவரும் மரணித்து போகிறார். அவர் எந்த யுத்தத்துக்கும் செல்லவில்லை, ஷஹீதாவும் மரணிக்கவில்லை, சாதாரணமாக மரணித்தார். இப்பொழுது தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கனவிலே ஒரு காட்சி காண்பிக்கப்படுகிறது. இந்த 2வதாக மரணித்த மனிதர் சாதாரணமாக மரணித்த அந்த மனிதர் சுவர்க்கத்திலே முன்கூட்டி அழைக்கப்பட்டு சுவர்க்கத்துக்குள் அனுப்பப்படுகிறார். அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாகி மரணித்த அந்த முதல் மரணித்த மனிதருடைய பெயர் மிக நீண்ட காலம் காத்திருந்ததற்கு பிறகுதான் அழைக்கப்படுகிறது. அவர் அழைக்கப்படுறது சுவர்க்கத்துக்கு போகிறார். தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், என்னுடைய பெயரை அழைக்க மாட்டீர்களா? இல்லை, உங்களுக்கு இன்னும் நேரம் வரவில்லை என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் திருப்பி வருகிறார்கள். இதான் அவருடைய கனவு. இந்த கனவை அடுத்த நாள் காலையிலே மஸ்ஜிது நபவியிலே சஹாபாக்கள் என்று சொல்ல ஒரு பெரிய சர்ச்சை. இதை எப்படி ஏற்றுக்கொள்வது? ஷஹீதாக மரணித்தவர் தானே முதலில் சுவர்க்கம் சென்றிருக்க வேண்டும், உங்களுடைய கனவிலே மாறி வந்திருக்கிறது என்று சர்ச்சைப்பட்டுக் கொண்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வருகிறார். வந்து சொன்னார்கள், உங்களுடைய கதைகளை நான் செவிமடுத்துக் கொண்டிருந்தேன். இதில் ஆச்சரியப்படுவதற்கு என்ன இருக்கிறது? அந்த 2வது சாதாரணமாக மரணித்த மனிதர் அந்த முதலாவது மரணித்த ஷஹீதை விட ஒரு வருடம் அதிகமாக வாழவில்லையா? அவர் ஒரு ரமலானை அடைந்து கொள்ளவில்லையா? அவர் ஒரு லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ளவில்லையா? அவர் ஓராண்டு காலம் 1000 சஜதாக்களை செய்யவில்லையா என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அப்போது சஹாபாக்கள் ஆம் என்று சொன்னார்கள். எனவே அவருடைய ஷஹீதுடைய அந்தஸ்தை இவருடைய ஒரு ரமலான் சரியாக பயன்படுத்திய ஒரு ரமலான் முந்தி விட்டது என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி சொன்னதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை, இப்படி சொன்னார்கள். அந்த ஹதீஸினுடைய இறுதியில் எப்படி வருகிறது தெரியுமா? அந்த 2 பேருக்கு இடையில் உள்ள நன்மைகளுக்கான வித்தியாசம் எப்படிப்பட்டது தெரியுமா? வானங்களுக்கும் பூமிக்கும் இடையிலான தூரத்தை விட அதிகமானதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சுப்ஹானல்லாஹ். மனுஷனுக்கு ஒரு ரமலான் கிடைக்கிறது எவ்வளவு பெரிய அருள், அதிலேயும் ஒரு லைலத்துல் கத்ருடைய பாக்கியம் கிடைக்கிறது எவ்வளவு பெரிய அருள் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. ஷஹீதாக மரணித்த ஒரு மனிதரை விட, பல நன்மைகளை தேடி தேடி செய்த ஒரு மனிதரை விட, ஒரு ரமலானை பூர்ணமாக அடைந்த ஒரு மனிதனுடைய நிலை எத்தகையது என்பதைத்தான் இந்த சம்பவம் எங்களுக்கு சொல்லி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இது புகாரிலே வரக்கூடிய ஒரு செய்தி. அவர்கள் கேட்கிறார்கள், இன்னி நதர்து ஃபில் ஜாஹிலியத்தி அன் ஆதகிபு லைலத்துல் ஃபில் மஸ்ஜிதில் ஹராம். மஸ்ஜிதுல் ஹராமிலே ஒரு இரவு லைலத்துல் கத்ர், ஒரு இரவு நாள் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்று ஜாஹிலிய காலத்தில் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முதல் நேர்ச்சை வைத்திருந்தேன். நான் அதை நிறைவேற்ற வேண்டுமான்னு கேட்டார். உண்மையில் ஜாஹிலிய காலத்தில் செய்த எந்த நேர்ச்சையையும் இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பிறகு நிறைவேற்ற தேவையில்லை, அதுதான் சட்டம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே நீங்கள் இஅ்திகாஃப் இருக்க நியமித்தீர்கள்? மஸ்ஜிதுல் ஹராம். எனவே தாராளமாக நீங்கள் அந்த நேர்ச்சையை நிறைவேற்றுங்கள், அந்த இஅ்திகாஃபை நீங்கள் ஒரு இரவு நிறைவேற்றுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொன்னார்கள் என்று புகாரியிலே வருகிறது. ஏன் நான் இதனை சொல்கிறேன் என்றால், ஜாஹிலிய காலத்தில் வைத்த ஒரு நியத்து இஅ்திகாஃபுக்கு வைத்தால் கூட அதுவும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இஅ்திகாஃபுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை இந்த ஹதீஸ் எடுத்து காட்டுவதாக இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுவார்கள். எனவே நாங்கள் இஸ்லாத்திலே பிறந்து இஸ்லாத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் அதற்கு அதிகம் நியத்துக்களை வைத்துக் கொள்ள வேண்டும்
வேண்டும் என்பது மிக முக்கியமான விஷயம். இப்போது பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு சவால், எங்களுக்கு இந்த அமலில் ஈடுபட முடியாதா என்றால் முடியுமான வரைக்கும் அதில் ஈடுபடலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே புகாரியிலே 2033 ஹதீஸா பதிவான ஒரு செய்தியிலே வரக்கூடிய ஒரு விடயம்தான், சஹாபி பெண்மணிகள் பள்ளி வாசலுக்கு வெளியால் வந்து தங்களுக்கு தனியான கூடாரங்களை ஹைமாக்களை அடித்துக் கொண்டு அதற்குள்ளே இருந்து ரமலான் இறுதி 10 முழுக்க இபாதத்துகளில் கழித்தார்கள் என்று புகாரியில் வரக்கூடிய செய்தி சொல்கிறது. குறிப்பாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் தனியான கூடாரங்கள் இருந்தன. அதற்குள் ஏனைய பெண்களும் வந்து அமர்ந்திருந்தவர்களோடு சேர்ந்து அந்த கூடாரத்துக்கு தங்கி இருப்பார்கள். நீண்ட நேரம் குர்ஆனை ஓதுவார்கள், அமல் செய்வார்கள். அதாவது வீட்டினுடைய சோழிகள் ஏனைய பணிகளை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு பெண்கள் தனியாக ஒன்று சேர்ந்து அவர்களுடைய அமல்களை செய்வதற்கு இந்த விருப்பத்திலே முயற்சித்தார்கள் என்று புகாரிலே வரக்கூடிய செய்தி சொல்கிறது. எனவே ஆண்கள் மாத்திரமல்ல, பெண்களும் இந்த விருப்பத்தை சரியாக கழித்துக் கொள்ள வேண்டும், அதற்கு முயற்சிக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை தான் இங்கு இந்த ஹதீஸ்கள் அனைத்தும் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இஅ்திகாஃப் என்கின்ற அமல் கூடுதலாக இந்த விருப்பத்தில் வலியுறுத்தப்படுகிறது. முழுமையாக இதனை செய்வதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், தபரானிலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது, 3 அஹ்காபுகள் தூரம் அவரை விட்டு நரகம் தூரப்படுத்தப்படும். யார் இஅ்திகாஃபை முழுமையாக செய்கிறார்? ஒரு நாள் இஅ்திகாஃபா, 10 நாள் அல்ல, ஒரு நாள் இஅ்திகாஃபை யார் முழுமையாக செய்து முடிக்கிறாரோ அவரை விட்டு நரகம் 3 அஹ்காபுகள் என்று சொன்னார். 3 பெரும் நரக அகதிகள் தூரம், அது தூரம் கொண்டு போகப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே ஒரு நாள் இஅ்திகாஃபுக்குரிய அமல் அதனுடைய நன்மை இத்தகையது என்றால் இறுதி 10 முழுக்க இருப்பதற்கு எவ்வளவு நன்மை இருக்கும் என்பதை சிந்தித்து பார்த்தால் இந்த நன்மையை நாங்கள் போட்டி போட்டுக் கொண்டு அதை அடைந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். ஆனாலும் சில சகோதரர்களுக்கு உண்மையில் சில நியாயங்கள் இருக்கும், குடும்ப சுமைகள் இருக்கும், வியாபார பொறுப்புகள் இருக்கும், ஏனைய தொழில் முயற்சிகள் இருக்கும். எனவே முடியுமான நேரங்களை பள்ளிவாசலில் கழிப்பதற்கும் இரவு நேரங்களை குடும்பத்தை விட்டு ஒதுங்கி பள்ளிவாசல் முழுமையாக கழிப்பதற்கும் ஆகும் குறைந்தது முயற்சிக்க வேண்டும். குறைந்தது நாங்கள் செய்யக்கூடிய ஒரு முயற்சி தான் இந்த முயற்சியில் ஈடுபடுவது. அதற்கு முடியாவிட்டால் மீண்டும் ஒவ்வொரு தொழுகைக்காக பள்ளிக்கு போகின்ற போது இஅ்திகாஃபுடைய எண்ணத்தோடு போய் இருந்து நீண்ட நேரம் கொஞ்ச நேரம் இருந்து குர்ஆனை ஓதி அமல்களை செய்து திக்ர்களை ஓதி துஆக்களை கேட்டுவிட்டு உடனடியாக பள்ளிவாசலை விட்டு வெளியேறாமல் தாமதித்து செல்வது, இதெல்லாம் முழுமையான இஅ்திகாஃபுடைய நன்மையை தராவிட்டாலும் அல்லாஹ்வோடு நெருங்குவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை தரும். எனவே ஏதோ ஒரு வழியிலே இந்த இரவுகளை உயிர்ப்பிப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். குறைந்தது அதற்கும் சந்தர்ப்பம் கிடைக்காதவர்கள் 1 மணிக்கு எங்களுடைய பள்ளிவாயில் நடக்கின்ற ஆன்மீக அமல்களிலே, தொழுகையிலே, தியானங்களிலே, இறை வணக்க வழிபாடுகளில் இன்ஷா அல்லாஹ் ஈடுபட்டுக் கொள்ளலாம். முடியுமானவர்கள் முழுமையாக நேரங்களிலே நீங்கள் ஈடுபட்டுக் கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் இறுதி 10 எங்களுடைய இஅ்திகாஃப் இருக்கிற சகோதரர்களுக்காக அசர் தொழுகையை தொடர்ந்து சிறிய சூறாக்களை தஃசீர் விளக்கங்களை சொல்லி அதனை அர்த்தம் புரிந்து நாங்கள் அன்றாட தொழுகையை ஓதுவதற்கான பயிற்சி வழங்கப்படும். எனவே ஏனைய சகோதரர்களும் கலந்து கொள்ளலாம். நுகர்வுடைய தொழுகைக்கு பின்னால் தொடர்ச்சியாக நாங்கள் சஹாபாக்களுடைய வரலாற்றை பேசி வருகின்றோம். இப்போது 3வது சஹாபி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறை கற்றுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் நுகருக்கு பிறகு ரமலான் ஆரம்பத்திலிருந்து பேசி வருகிறோம். தொடர்ந்து கடைசி 10 இன்ஷா அல்லாஹ் நாடினால் பேச இருக்கிறோம். அதிலும் கலந்து கொள்ளலாம். மகரிப் தொழுகைக்கு பின்னால் சிறிய ஒரு ஆன்மீக சம்பவங்களை சொல்லி ஞாபகப்படுத்த இருக்கிறோம். இப்படி 3 தொழுகைக்கு பின்னால் அறிவுடைய மஜ்லிஸ்கள் நடைபெற இருக்கின்றன. ஏனைய நேரங்களில் எல்லாம் எல்லோரும் தனிப்பட்ட முறையில் ஒரு ஆணை அதிகம் ஓத வேண்டும். அதான் இஅ்திகாஃபுடைய மிக முக்கியமான நோக்கம். 2வது இரவுகளை உயிர்ப்பித்து அதிகம் தொழ வேண்டும். 2ஐயும் செய்வதற்கு ஆசைப்படுபவர்கள் முடியுமானவர்கள் முழுமையாக இன்ஷா அல்லாஹ் அடைந்து கொள்ளுங்கள். பேர்களை கொடுங்கள். அல்லாஹ் தஆலா உதவி செய்வான். உங்களுக்கான ஏற்பாடுகளை அல்லாஹ் தஆலா செய்து தருவான். வசதிகளை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். முடியாது என்று சொல்கின்ற பலர் முடியாது என்றே போயிருக்கிறார். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். தபூக் போராட்ட சம்பவத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் எல்லோரையுமே இந்த போராட்டத்துக்கு வருமாறு அழைப்பு கொடுத்தாங்க. பெரிய ஒரு போர், அதிகமான நன்மைகள் கிடைக்கும் என்று கடுமையாக ஊக்குவித்தார். எனவேதான் பல சஹாபாக்கள் நம்முடைய சொத்து செல்வம் எல்லாத்தையும் கொண்டு போய் அதற்காக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஒட்டுமொத்த செல்வத்தை கொடுத்தார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பாதி செல்வத்தை கொண்டு கொடுத்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 1000 பொற்காசுகளையும் 300 ஒட்டகங்களையும் கொண்டு போய் கொடுத்தார்கள் என்று வருகிறது. இப்படியெல்லாம் கொடுத்து இந்த போராட்டத்துக்கு தயார் பண்ணி போராட்டம் தயாராகும். ஆனாலும் அங்கிருந்த நல்ல ஈமானிய உச்ச தரத்தில் இருந்த சில சஹாபாக்களும் முனாஃபிக்குகள் இந்த யுத்தத்துக்கு போகவில்லை. பல முனாஃபிக்குகளும் சில சஹாபாக்களும் போகவில்லை. அதுல மிக முக்கியமான ஒரு சஹாபியை பற்றி தான் சூரத்து தௌபா முழுக்க பேசிக்கொண்டு போவதை நீங்கள் பார்க்கலாம். இது பற்றி பெரிய ஆய்வுகள் நூல்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிற அவருடைய நிலைமை எப்படி இருந்தது என்றால், ஜன்ஜானத்துல் முத்தஜ்ஜிலா என்று ஒரு நாவலை எழுதினார்கள் அவரை பற்றி.
நடமாடும் சிறைச்சாலை என்று எழுதப்பட்டது. அதாவது கோயிலுக்கு வேண்டும் அவர் யுத்தத்துக்கு அவர் எல்லா வசதிகளும் இருந்தது. ஒரே ஒரு சிந்தனை தான் அவருடைய உள்ளத்திலே வந்தது. என்ன தெரியுமா? இது கடும் வெயில் காலம், பேரீச்ச தோட்டங்கள் பழுக்கின்ற காலம், அறுவடையை முடித்து விட்டு நாம் கிளம்பி போவோம், படையோடு போய் சேர்ந்து கொள்வோம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா அவருக்கு அந்த விடயத்தை நாடவில்லை. அவர் மாத்திரமல்ல, முக்கியமான 3 சஹாபாக்கள் போகவில்லை. அந்த நேரத்திலே பேரீச்ச மரங்கள் பழுக்கின்றன, தோட்டத்தில் இருக்கிறார். ஆனால் ஓரிரு நாட்கள் தாமதமாகிவிட்டது. அதுக்கு பிறகு ஷைத்தான் அந்த தாமதத்தை இன்னும் இன்னும் ஏற்படுத்துகிறான் உள்ளத்திலே. கடைசியிலே அவரால் போய்கொள்ள முடியவில்லை, படை நீண்ட தூரம் போய்விட்டது என்று அறிகிறார்கள். எனவே தான் போகவில்லை. உடனே அல்லாஹ் தஆலா இந்த யுத்தத்தை முடித்து வந்தது வசனத்தை இறக்குகின்றார். இவர்கள் யாரோடும் நீங்கள் பேசக்கூடாது, சட்டத்தையும் இறக்குகின்றார். யாரோடும் நீங்கள் பேசக்கூடாது, சலாம் சொன்னால் பதில் சொல்லக்கூடாது, அவருடைய மனைவியோடு பேசக்கூடாது. சட்டம் இறக்கிறது குர்ஆனில். எப்படி ஒரு தண்டனை! இதுதான் இந்த சஞ்சாலத்தில் முத்தஜபில நடமாடும் சிறைச்சாலைகளாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கடைசியிலே சூரத்து தௌபா 50 நாட்கள், ஒரு நாள் 2 நாள் இல்ல, ஒவ்வொரு நாளும் வலது பக்கத்திலே அந்த சாஹிப் ரசூலுல்லாஹ் பக்கத்திலே அவன் சலாம் கொடுக்கின்ற போது என்னை ரசூலுல்லாஹ் பார்க்க வேண்டும் என்பதற்காக வலது பக்கத்திலே வந்து தொழலாம், பள்ளிக்கு வரலாம். ஆனா எந்த ஒரு சாஹியும் அவர் ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது, அவர் மாத்திரமல்ல வராத எவரோடும் பேசக்கூடாது. 50 நாட்கள் இந்த சிறையிலே அவர் வாடினார். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா வசனத்தை இறங்கி அவரை மன்னித்து விட்டதாக சொன்ன போது ஸல்லல்லாஹு அலைஹி அவரை கட்டி அணைத்து முத்தமிட்டு அழுதார்கள். அவருடைய தௌபாவை அவர் அங்கீகரித்துக் கொண்டார். ஆனால் அவர் சொன்னார், அந்த ஒரு நாள் தாமதம் என் வாழ்க்கையில் நான் மரணித்து விடுவோமா என்று நினைக்கின்ற அளவுக்கு எனக்கு பெரிய கவலையை ஏற்படுத்தியது என்று சொல்லி அழுதார்கள். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் சில போது சில அமல்களை செய்வதற்கு நம்முடைய மனம் எண்ணம் தோன்றும். ஆனால் ஷைத்தான் சில பொறுப்புகளை, சில பதவிகளை, சில ஏற்பாடுகளை எங்களுக்கு சொல்லி எங்களை பிற்படுத்தி விடுவான். அமல்களை பிற்படுத்த செய்வது ஷைத்தானுடைய ஒரு வழிகாட்டல், அவனுடைய ஒரு செயற்பாடு. இதனால் தான் அல்லாஹ் தஆலா சூரா முனாஃபிகூனுடைய இறுதி வசனங்களிலே சொல்கின்றான், உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய செல்வமும் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் பராக்காட்டி விடுவதை விட்டும் அல்லாஹ் மிக கடுமையாக எச்சரித்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இறுதி பத்திலே எங்களுடைய குடும்பமும் எங்களுடைய செல்வமும் எங்களுக்கு தடையாக அமைந்து விடாமல் அதை ஒழுங்குபடுத்திக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் அதிகமான அமல்களில் ஈடுபடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கு நசீபாக்க வேண்டும். இந்த முறையும் எங்களுடைய இறுதி பத்தை அடைந்த லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க